பாருங்க தான் தந்தி பக்கம் முத பக்கத்திலே டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். கிராம தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை இனிமேல் டீ கடை வச்சா கூட லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணும்? எத்தனை பேருக்கு போய் பாக்குறது? பத்திரிகையில் வந்துட்டு பாருங்க. நாங்க சொன்னா பொய்யும்பாங்க. வேணுமெனே அதுக்கு ஒரு மந்திரி இருக்காங்க, சில மந்திரிக எடப்பாடி பழனிசாமி வேணுமெனே பொய்யா பேசுறாருப்பாங்க. அவர்கள் போட்ட ஜீவோ டீ கடை செலவு பட்டி வச்சு நம்ம ஏதாவது வேசி கீசி சட்டை புடவை அயன் பண்ணனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். இந்த கொடுமை எங்காச்சும் உண்டா? வர்ற வழியில 2 நாளைக்கு முந்தி அங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க எல்லாம் சின்ன சின்ன ஒரு டென்ட் போட்டு முந்திரி பருப்பு வறுத்து வைக்கிறாங்க. அதுக்கு இனிமேல் லைசன்ஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவைங்களா? ஏங்க ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது பாருங்க. இதுல என்னென்ன கொடுத்திருக்கானு. தையல் கடை இருக்குது பாத்தீங்களா? நம்முடைய சகோதரியே தையல் கடை வச்சிருப்பாங்க, தையல் மிஷின். அதுக்கும் இனிமேல் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். பெட்டி கடை, சின்ன சின்ன பெட்டி கடை ரோட்டோரம் வச்சிருப்பாங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா, பெட்டி கடை அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அவன் கடையே மொத்தம் ஒரு 3000-4000 தான் போரும் ஜாமானம். அதுக்கு 250 இருந்து 50,000 வரைக்கும் வரி. இது எங்கேயும் நாடு போய் தாங்கும். இது யாரு தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொம்மை முதலமைச்சர்.